பாவத்துக்கு மரித்தேன்னு நம்ம அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் அப்பா ஒரு வாட்டி கைப்பிடிச்சிட்டா விட மாட்டான்ற நம்பிக்கை நமக்குள்ளே வேணும். ஏன்னா அதான் ரட்சிப்பு. அந்த விசுவாசத்தை முதல்ல வைங்க. விசுவாசத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அப்போ அந்த விசுவாசத்தை முதல்ல வைக்கணும். இந்த விசுவாசம் தான் அன்பாக மாறும், இந்த அன்பு தான் உறவாக மாறும், இந்த உறவு தான் நமக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணும். அப்போ நீங்கள் தேவனிடத்தில் அன்பு செலுத்த போகிறீங்க அப்படின்னா, இந்த குற்ற உணர்வுகளை தவிர்க்க கிருபையை முன்னாடி வைங்க. இந்த கிருபை தான் என்ன செய்யும்னா, நான் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டுன்ற உணர்வை கொண்டு வரும். எல்லாமே அவருடைய கிருபைன்ற உணரும் போது நமக்குள்ளே ஒரு தாழ்மை வரும். தாழ்மை வந்துட்டாலே நமக்குள்ளே பாவத்தை நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். பாவம் நம்மகிட்ட இருக்காது. அப்போ பாவத்திலேருந்து நாளுக்கு நாள் ஆண்டவர் நம்மளை மறுரூபப்படுத்துவார். சத்துரு நம்மகிட்ட குற்றம் சாட்ட ஒன்றும் இருக்காது அவனுக்கு.